கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் தாங்கவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த உலகத்திலே வாழுகிற நாம் சில காரியங்களுக்கு நம்முடைய குடும்பமானாலும் சமுதாயத்திலும் நம்ம விலகி வாழ வேண்டிய நிலைமை இருக்கிறது. விலகி வாழுங்கள் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச வேண்டும் என்று இருக்கிறேன். எதில் இருந்தெல்லாம் நாம் விலகி வாழ வேண்டும்? அந்த விலக வேண்டிய இடங்களிலிருந்து நாம் விலகி வாழும்போது பரிசுத்தத்தை காத்து கொள்கிறோம், விசுவாசத்தை காத்து கொள்கிறோம், சமாதானத்தை காத்து கொள்கிறோம். ரொம்ப முக்கியம். பரிசுத்தம், விசுவாசம், சமாதானம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். எதில் இதெல்லாம் நம்ம விலகி இருந்தோம்னு சொன்னால் இதை காத்து கொள்ள முடியும் என்று நம்ம வேதத்தின்படி நம்ம பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு என்று பார்க்கிறோம். அப்போ சில காரியங்களில் விலகி வாழ வேண்டியது. விலகி வாழ்ந்தால்தான். அப்போ எதிலிருந்து விலகி வாழ வேண்டும்? நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி வாழ வேண்டும். சீர்கேடான வீண் பேச்சு. இன்றைக்கு அநேக பாவங்கள் முன்னால் வருவதற்கு காரணம் சீர்கேடான வீண் பேச்சு. வாலிபரானாலும் சரிதான், யாருனாலும் சரிதான், குடும்பங்களானாலும் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி வாழ வேண்டும். சீர்கேடான வீண் பேச்சை யாராவது ஒருவர் துவக்குவாங்க, உடனே அது ஒரு கும்மாளம் போட்டு கையை அடித்து ரொம்ப சந்தோஷமா அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து அப்படி பேசி 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 கடைசியில் மோசமான சூழ்நிலைக்கு போயிடுது. அதில் முக்கியமாக வாலிபர்கள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுகளுக்கு விலகி நம்ம வாழ வேண்டும். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், ஆனால் ரொம்ப கவனமாக ஞானமாக வாழும்போது பரிசுத்தத்தை காத்து கொள்கிறோம், விசுவாசத்தை காத்து கொள்கிறோம், சமாதானத்தை காத்து கொள்கிறோம். அதிகம் பேசி பேசி பலவீனமாகி இளைப்படைஞ்சி கடைசியில் பாவத்தையும் சம்பாதிக்கப்பட்ட பாவத்தை எவ்வளவு நாள் ஒழிச்சு வைப்பீங்க சொல்லுங்க? பெற்றோருக்கு ஒழிச்சு வைக்கணும். பெற்றோர் அறிஞ்சிடக்கூடாது. பாவமான திசைக்கு போகும்போது நிறைய பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சொல்லுவாங்க, நான் டியூஷனுக்கு போகிறேன், இன்னைக்கு எனக்கு 6 மணி இல்லை 5 மணிக்கே கூப்பிட்டுருக்காங்க. போய் சொல்லிட்டு போவாங்க. 1 மணி நேரம் போய் யாரு கூடயாவது கார்டனில் இருந்துக்கிட்டு திருப்பி டியூஷனுக்கு போகிறாங்க. பாருங்க, அதை மறைக்கிறதுக்கு, அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இருதயத்தில் சமாதானம் போயிடும், பரிசுத்தம் போயிடும் இல்லையா, விசுவாசமும் போயிடும். அப்போ கிறிஸ்தவர்களாக இருந்து கூட பிரயோஜனம் இல்லை. நான் கிறிஸ்தவள் என்று சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வேதனையோடு இதை எத்தனை நாள் ஒழிச்சு வைப்பீங்க சொல்லுங்க? மனுஷனுடைய முகத்தை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நீங்கள் மறைக்கவே முடியாது. அவர் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் எல்லாரையும் அவர் நோக்கி பார்க்கிறார். அவருக்கு மறைக்கவே முடியாது. மற்ற முகத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவான். ஆனால் ஆண்டவர் முகத்தை மட்டும் பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர். ஆகையினால அவருக்கு விரோதமான பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும். யாக்கோபு நிருபர் சொல்லும்போது, யாக்கோபு 1:26, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நாவை அடக்காம வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு
சில நேரம் சண்டை வந்தால் கெட்ட வார்த்தையும் பேசிக்கிட்டு தகாத வேண்டாத அருவருப்பான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாகி இருந்துக்கிட்டு அப்புறம் நான் தேவ பக்தி உள்ளவன், நான் பக்தி உள்ளவன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், பிரயோஜனமே இல்லை, நாவே அடக்காம நான் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிவிட்டு வந்ததெல்லாம் பேசி கண்டதெல்லாம் பார்த்து அந்த பக்தி வெறும் வேண்டாத பக்தி, முடிவு பரியந்த நிலைத்து நிற்கவே முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையினால அன்பானவர்களே, இந்த பாவங்களுக்கு நம்ம விலகி ஜீவிக்க வேண்டும். அதுக்காக தாவீது ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? சங்கீதம் 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் வாய்க்கு நீர் காவல் வையும். சில நேரம் வளவளவளன்னு பேசி பழகினவங்களுக்கு அந்த வார்த்தை வரும், எந்த வார்த்தையும் வரும். நீங்கள் காவல் வைங்க ஏசப்பா, நான் தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவைக்கு மட்டும்தான் நான் பேசணும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அந்த ஆண்டவரே என்னுடைய தேவையில்லாத இடத்துல எனக்கு வாய்க்கு நீர் சீல் வையும், நான் பேசக்கூடாது, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், நான் விசுவாசத்தை காத்து கொள்ளணும், சமாதானத்தை காத்து கொள்ளணும். ஒரு தவறு செய்ய நேரம் வீட்டுக்கு வந்தாலும் இதயத்தில் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், சமாதானம் போயிடும். அந்த சமாதானம் எப்போ கிடைக்குது? அவரை உறுதியாய் பற்றி பிடித்த பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்குது. ஆகையினால அன்பானவர்களே, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி நாம் வாழ வேண்டும். 2வதாக நாம் பார்க்கும்போது வேசித்தனத்திற்கு விலக வேண்டும். 1 கொரிந்தியர் 6:18 பார்க்கும்போது வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால அன்பானவர்களே, தவறான காரியங்கள் வரும்போது நம்ம விலகி ஓடணும். இப்போ யோசேப்பை எடுத்துக்கிட்டோன்னா பல தடவை அது செய்தியில் அது வரதான் செய்து பாருங்க. அந்த ஆதியாகமத்தில் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள அந்த யோசேப்புக்கு எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவன் எகிப்து கொண்டு வரப்பட்டான். போத்திபார் அரண்மனையில் அங்கே சோதிக்கப்படுகிறான். சோதனையில் அவன் என்ன செய்கிறான்? அந்த அம்மாட்ட சொல்கிறான், இந்த அரண்மனையில் என்னுடைய எஜமான் எல்லாவற்றையும் தொட்டு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு, ஆனால் ஒன்றை தொடுவதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஓடுறான். அந்த அம்மா அந்த டவலை பிடிச்சி இழுக்கிறாங்க, விட்டுக்கிட்டு ஓடிட்டான். இப்போ அந்த அம்மா சொல்கிறது எடுபடுமா? ஆனால் அந்த அடிமை சொல்லுறதை எடுப்பாங்களா? யோசித்து பாருங்க. அந்த அம்மா எஜமானுடைய மனைவி, அவங்க சொல்கிறத நம்புவாங்க. பாவம், சிறுமைப்பட்டு போயிட்டான், ஜெயிலுக்கு போகிறான். 13 வருஷம். எவ்வளோ வேதனையான சம்பவம் பாருங்க. அப்படி போனாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்யக்கூடாது? அந்த பாவத்தை செய்யக்கூடாது, அந்த பாவத்துக்கு நான் விழக்கூடாது, அந்த வேசித்தனம் பாவத்துக்கு விழக்கூடாது. அங்கே உள்ள நடந்தால் உடனே வெளியில் வரவே வராது. ஆனால் அவனுக்கு என்னை காண்கிறவர், என்னை அழைத்தவர், என்னோடு கூட இருக்கிறவர், அவருக்கு விரோதமான பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று விலகி ஓடுகிறான். அன்பானவர்களே, சிறைச்சாலையில் கடவுள் போவாரா? ஆண்டவர் போவாரா? அவன் உத்தமனாக இருந்தனால, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தனால கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார். ஏற்ற காலம் வந்தது. ஏற்ற காலத்திலே வெளியே கொண்டு வரப்பட்டான், உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு பெரிய கலெக்டர் போஸ்ட், அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர வேண்டிய நிலைமை. சிங்காசனத்தில், சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டது அந்த யோசேப்பு தான். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு நீங்கள் சிறைப்பட்டு போய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த உண்மை உள்ளவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தீங்கன்னா, ஏற்ற காலம் வரும்போது ஒரு நாள் உங்களுக்கு உயர்வு வரும்.
பாருங்க, யோசித்து பாருங்க, சிறையிலிருந்து சிங்காசனம். யாருக்கு இந்த மேன்மை கிடைக்கும்? அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடினால, அந்த வேசி தனத்துக்கு அவன் விலகி ஓடுனால. கொஞ்ச நாள் சிறை வாசகம் இருக்கும்போது எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிருப்பாங்க. பாரு, நல்லா பிடிபட்டான், பெரிய அழகன் அப்படின்ட்டு எல்லாம் பரியாசம் பண்ணி இருப்பாங்க. ஒரு நாள் வாரது வரைக்கும் பொறுமையோட இருக்கணும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடல. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கும்போது மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, மாறுபாடுள்ள சந்ததி, மாறுபாடான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், மாறுபாடான செய்திகளை கொடுக்கிற யாராவது இருந்தாலும் கூட அவர்களை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? விலக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பாருங்க, மற்ற ஜனங்கள், மாறுபாடுள்ள அந்த ஜனங்கள் மத்தியில, மாறுபாடுனா கண்டதெல்லாம் பேசி வேண்டாததெல்லாம் பேசி, அவங்க உள்ளத்துல ஒன்று இருக்கும், வெளியில ஒன்று இருக்கும், அப்படிப்பட்ட வார்த்தைகள், இல்லாவிட்டால் வேதத்துக்கு புறம்பே உள்ள வார்த்தைகள், வேதத்தின் உண்மையை மறைத்து பேசக்கூடிய ஊழியர்களாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்காம யெகோவா மட்டும்தான் ரட்சகர், இல்லைன்னா ஜீசஸ் ஒன்லி, இதெல்லாம் மாறுபாடான கருத்துகள். இப்படிப்பட்டவர்களையும் கூட விட்டு என்ன செய்ய வேண்டுமா? விலக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமேது. ஆகையினால அன்பானவர்களே, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது முக்கியமா திருமண காரியங்களுக்கு ஒத்து வரும். ஒரு மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை பார்க்கறதா இருந்தா ஜெபித்து ஆண்டோடைய சமூகத்துல வரும் வரையிலும் கொஞ்சம் காத்திருக்கணும். ஆனா அந்நிய நுகத்துல போனீங்கன்னா நீங்க நினைக்கலாம் மாத்திடலான்ட்டு, அது மாறுமா மாறாதான்னு அது தெரியாது. மாற்றிட்டா பரவாயில்லை, ஆனா மாறுமா மாறாதான்னு என்ன கேரண்டி? யாரை மாற்றுவான்னு யாருக்கு தெரியும்? ஆகையினால நம்ம ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அந்நிய நுகத்திலே இருக்கக்கூடாது. மாய்மாலத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மாய்மாலம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள், பக்தி போல போலி அனுபவம், இதுல நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று பார்க்கிறோம். வேத புரட்டங்களுக்கு நம்ம சொன்ன புரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் பாம்பேல இருக்கிற நேரம் இங்க வீட்டில் யெகோவா விட்னஸ் வந்தாங்க. அப்போ அவங்க வீடுகளில் வந்தா உள்ள இருந்தாலும் ஜெபிச்சுட்டு போக மாட்டாங்க.
அவங்க கொஞ்சம் டாக்ஸ் தருவாங்க. அவங்க யெகோவா தான் தெய்வம். அவங்க குமாரனையும் பரிசுத்தாவியையும் விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், யெகோவா விட்னஸ் அவங்கள்ட்ட, எனக்கு தெரியும் சிஸ்டர், நீங்கள் தயவு செய்து போயிட்டு வாங்க, இல்லை இதை நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இல்லை நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. என்னத்துக்கு அவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை. இதுக்கு முன்பு ஒரு சிலர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க வேத புரட்டர்கள். வேதத்தை புரட்டி யெகோவா தான் தெய்வம், இல்லைன்னா ஜீசஸ் ஒன்லின்னு சொல்லும்போது ஏசு தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் இருக்காங்க. அப்புறம் மரியாள் தான் தெய்வம், மரியாள் வழியாக வேண்டுகிறோம் அப்படியும் இருக்கிறாங்க. நம்ம திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், விசுவாசித்து ஆராதனை செய்ய வேண்டும். மரியாள்னு எடுத்துக்கிட்டா அவங்க கெட்டவங்க இல்லை, அவங்க பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஒரு உலக இரட்சகரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் ஒரு சிறந்த பாத்திரமாய் அமைந்தவர்கள். ஆனால் அவங்க நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிக்கல. வேதத்தில் சொல்லப்படுகிறது, பழைய பாட்டில் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ இந்த கன்னி மரியாள் அவங்க ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி ஆணி அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி அவங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழல. இந்த அடியலும் இரத்தம் சிந்தலும் சிலுவையில் அறையப்பட்டதும் மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததும் இயேசு கிறிஸ்து. அவர் தன் பிதாவின் திருச்சித்தத்தின்படி அவர் தன்னை பூரணமாக உலக ஜனங்களுக்காக 900 கோடி உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக தன்னை பூரணமாய் அர்ப்பணித்தவங்க. இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து தான் அவர் நமக்காக இந்த பூமியில தேவகுமாரனாக அவர் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர். பரத்துக்கு ஏறும்போது நான் போகிறேன், நான் போவேனாகில் உங்களுக்கு நன்றாக இருக்கும், நான் போனேன்னா ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை போதித்து நடத்துவார். போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் அனுப்பின, இயேசு கிறிஸ்து அனுப்பின பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்தி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால நம்ம எந்த வேத புரட்டுக்கும் நம்ம போகவே கூடாது. திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நம்ம விசுவாசித்து நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். அதை விசுவாசித்து முன்னேறி செல்லுகிறவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஆகினால வேத புரட்டுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். உலகத்திலே இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, கடல் தண்ணி அது உப்புதால் தான் இருக்கு. அந்த தண்ணியை தான் என்ன செய்கிறாங்க, வெளியில கொண்டு சூரிய வெளிச்சத்தில் பாத்தியா விட்டு அது வற்றி அதில் உப்பு உண்டாக்குறாங்க, உப்பெடுக்கிறாங்க. அதை தான் நம்ம ருசியாக நம்ம சாப்பிட்றோம். அதே நேரம் அந்த மீன் அந்த உப்பு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த உப்பினால் அது சாரமானால் அது அங்கேயே செத்து போயிடும். ஆனால் வெளியே அதை பிடிச்சி கொண்டு வந்த பிறகு அதை சமைக்கிற போது அது உப்பு போட்டு தான் சமைக்கணும். அதுக்கிட்ட உப்பே இருக்காது, உப்பு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளால உப்பு ஏறிட்டுன்னா அங்கேயே செத்து போயிடும். ஆனால் உப்பு இல்லாமல் அந்த உப்பு தண்ணிக்குள்ளே வாழுது. வெளியில் கொண்டு நம்ம சமைக்கும்போது அதுக்கு உப்பு போட்டு தான் சமைக்கணும். அன்பானவர்களே, நம்மளும் இந்த பாவம் நிறைஞ்ச உலகம்தான். ஆனால் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் சீர்கேடான வீண் பேச்சு தான் எல்லா பாவத்துக்கும் ஒரு அடிப்படை.
அப்படியே பேசி 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 மோசமான பாவத்தை செய்யறதுக்கும் அப்படியே தூண்டி கொண்டு போயிடும். ஆகையினால எல்லாவற்றுக்கும் நம்ம ஜாக்கிரதையா விலகி வாழ வேண்டிய காரியங்களுக்கு நம்ம விலகி வாழ்ந்தோம்னா பரிசுத்தத்தை காத்து கொள்வோம், விசுவாசத்தை காத்து கொள்வோம், சமாதானத்தை காத்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவம் நிறைஞ்ச உலகம்தான், இதில் நாங்கள் தனியாக ஒரு வீடு போட்டு இருந்தாலும் இருக்க முடியாதப்பா. இருக்கிற இடத்துல பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும், விசுவாசத்தை காத்து கொள்ளவும், ஆண்டவரே சமாதானத்தை காத்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே காத்து கொள்வீராக. ஆண்டவரே, கவனமாயிருக்க ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. கேட்ட வசனங்களின்படி நடக்க கிருபை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் யார் யாராவது விட முடியாத பாவங்கள்ல இருந்தாலும் ஆண்டவர் தாமே இறங்கி அவர்களை விடுவித்து பரிசுத்தத்தை காத்து கொள்ள, விசுவாசத்தை காத்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விடுதலையோடு காத்து முடிவு பரியந்த நிலை நிறுத்துவீராக. முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது பலவீனமாயிருந்தால், சுகவீனமாயிருந்தால் இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒரு பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். உடைய அன்பு கரங்களை தாழ்த்தி தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.